ஹே சிங்கூஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் குரசாகிஸ் பியோர் லவ் நெவர் ஸ்டாப்ஸில் எபிசோட் நம்பர் 4 தமிழில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஒரு பத்திரிகைக்காரன் வந்து ஹீரோயினை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் ஹீரோயினை பயமுறுத்தி ஹீரோயின் கீழே விழ போகும்போது ஹீரோ தாங்கி பிடிச்சு அங்கே ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகிருக்கும்ல. அதுக்கப்புறமா தான் ஹீரோவோட கையை பார்க்குறாங்க. ஐயோ, உன்னோட கை கடிப்பட்டிருக்கா, இது என்னால் தான் நடந்துச்சு, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ரைட்டருக்கு ரொம்ப முக்கியமானதே கை தான். கை வச்சு தான் அவங்க டைப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸ்டோரி எழுத போக முடியாமல் இருக்கக்கூடாது, அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஹீரோக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இல்லை வேண்டாம் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் ஹீரோயின் கேட்குறதாவே இல்லை நான் ஹெல்ப் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு புக்கில் படித்து அதுபடி எல்லாத்தையுமே ஹீரோ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இல்லை அவள் இங்கே வர்றது ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, எனக்கு நாவல் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அதனால நான் ஓவராகவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு நிற்கும் போது காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்குது. ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு கதவை போய் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டு இங்க என்ன பர்ஃப்யூமோட ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் ஒரு புக்ல படிச்சேன், அந்த புக்ல பொண்ணுங்களுக்கு பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு, அதனாலே நான் சர்ச் பண்ணி நல்ல பர்ஃப்யூமா இட்டாலியிலேருந்து வர வச்சேன்னு. ஹீரோயினும் இட்டாலியிலேருந்து வர வச்சியா அப்படின்னு ஷாக்காகி கேட்குறதுக்குள்ளாடி ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. இப்போ என்னடா அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த புக்கில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே உனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்துச்சு, நான் மறந்தே போயிட்டேன், இதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஹீரோயினும் அட பாவி இதுக்காக புக்கெல்லாம் படிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உனக்கு என்ன வேணும், கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, ஒயின் வேணுமா, மில்க் வேணுமா, அது வேணுமா இது வேணுமான்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. ஹீரோயினும் சரி இத்தனை ஐட்டம் வச்சிருக்கியா, க்ரீன் டீ மட்டும் கொண்டு வா போதும் அப்படின்றாங்க. ஹீரோவும் க்ரீன் டீயை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் குடிச்சிட்டே சுற்றி பார்த்துக்கிட்டே வீடு ரொம்ப நீட்டாக இருக்குன்றாங்க. ஹீரோவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை, நான் வேற ஒரு வீட்டில் தான் இருந்தேன்னு. ஹீரோயினும் அப்படியா அப்படின்னு கேட்க ஆமாம் அது ஒரே ஒரு ரூம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் தான், என் தம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஒரு பெரிய வீடாக பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடாக எடுத்தது. ஆக்சுவலி என்னோட மைண்டில் என்ன தெரியுமா இருந்துச்சு, இந்த பெரிய வீடு வந்து எனக்கு தனிமையாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டில் நீ வந்து இருந்த அப்படின்னா காலையில் எழும்பும் போது உன்னை பார்க்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும், உனக்காக சமைக்கணும், நீ எனக்காக சமைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது தான் இந்த வீடையே என்னால் வீடு மாதிரி பார்க்க முடியுது. என்னோட கனவு நிறைவேறுற மாதிரி இன்னைக்கு வேற நீ என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படிலாம் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினுக்கு அட பாவி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோவும் ஐயோ சாரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்க, ஆனால் நான் பாரு என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு. ரூம் வேற திடீர்னு ரொம்ப சூடான மாதிரி இருக்கிற, இது ஏசி போடுறேன் அப்படின்னு ஏசி பட்டனை இதையும் தட்டிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோயினும் கொஞ்சம் பொறுமைன்னு சொல்ல ஹீரோ கண்டுக்கவே இல்லை. ஏசி பட்டனை இதுன்னு ப்ரெஸ் பண்ண ஏசியே நாசமாகி அங்கேருந்து காற்று பல்காக வருது, ஹீரோயினோட பேஸ்லேயே அது விழுது. ஸோ ஹீரோயினும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் சாரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட கதை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே ஹீரோ அழாதா அப்படின்றாங்களா. ஹீரோயினும் இதுக்கு மேலே என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, சொல்ல போனால் என்னால் லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்கவே முடியலைன்னு. ஹீரோக்கு ஷாக் ஆகிடுச்சோ, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுக்க ஹீரோயினும் நீ எழுதின ஃபஸ்ட்டு புக்கோட கண்டினியூஷன் தான் அடுத்த புக்கு எழுத போகிறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு, அதுதான் இவ்வளோ எனக்கு அழுக வர்றதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ரொம்பவே ப்ரில்லியண்டான பர்சன்ஸ் அவங்களோட லவ்வை எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நீ சொல்ல நான் அதை டைப் பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப புல்லரிச்சு சில்லான மாதிரி இருக்குன்னு. ஹீரோ உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ அழாத, நான் என்னோடய ஃபஸ்ட்டு புக்கை ரிலீஸ் பண்ணும்போது அதோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை, ஆனால் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்ப கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களுக்காக தான் நான் அதை எழுதிட்டுருக்கேன். ஒரு ரைட்டராக எனக்கு ரொம்பவே முக்கியமானது என்னது தெரியுமா, ஃபேன்ஸோட அப்ரிஷியேஷன் தான், அது எனக்கு கிடச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்ல ஹீரோயினும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறாங்க. இது பார்க்கவே செம ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ யோசிக்கட்டும் அப்படின்னு விண்டோ பக்கத்தில் வெளியில் போய் பார்க்குறாங்களா. என்னால் நம்பவே முடியலை, இவன் இவ்வளோ அழகான இடத்துல வசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவனை பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஒருவேளை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கிளாஸ் போட்டாங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களோ, ஐயோ இன்னைக்கு ஏன் இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக தெரியுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு சிச்சி ஹீரோயின் இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கவே கூடாது, நீ உன் வேலை
வேலையை மட்டும்தான் பார்க்கணும், இங்கே அவனுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் வந்திருக்க, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயின் உனக்கு என்னாச்சு டயர்டாக இருக்கியான்னு கேட்குறதுக்கு இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஹீரோவும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை, நான் வேணா ஒன்று ஹக் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஏய் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ கதையோட லைன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. அதனால ஓ கதையோட லைன்ஸா, சரி சரி நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. ஹீரோவும் நான் உன்கிட்ட சொன்னேன்ல நீ என் கூட இருந்த அப்படின்னா என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒன்று மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு. பாரு இப்போ அதுதான் நடக்குது, என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியலன்னு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு படுத்துடுறாங்க. இல்லை இதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல, எனக்கு இதுக்கு மேலே அடுத்த லைன் என்ன போடுறது அப்படின்றது தெரியலன்றாங்க. ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க ஹீரோவும் எனக்கு தெரியல, எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த என்ன சீன் எழுதணும் அப்படின்றது எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குதுன்னு. ஹீரோயினும் நீயே உன்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறியான்னு கேட்குறதுக்கு என்ன கிளாப் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்கரேஜ் ஆயிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கே அவங்க கிளாப் பண்ணிக்கிறாங்களா. ஹீரோயினும் ஏய் உன்னோட கையில் அடிபட்டிருக்கு கிளாப்லாம் பண்ணாத, நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சொல்லு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஹீரோவும் சரி அப்படின்னா இந்த சோஃபாவில் வந்து உட்கார அப்படின்னு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு கீழே முட்டி போட்டு நின்று ஹீரோயின் பக்கத்தில் போய் சொல்கிறாங்க என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலை ஹீரோயினும் டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தள்ளி விட போகிறாங்களா. ஹீரோவும் ஆக்சுவலி நான் இந்த லைன்ஸை தான் அந்த கதையோட ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட சொன்னேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு. ஹீரோயினும் ஐயோ இவன் எதை கதைக்கு சொல்கிறான் எதை ஒரிஜினலாக சொல்கிறான் அப்படின்றத கூட என்னால் பிரித்து பார்க்க முடியலையே, சரி சரி சொல்லு அப்படின்ற மாதிரி கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு ரெடி பண்ணி ஹீரோயின் ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க, அதை ஹீரோவுக்கு காமிக்கிறாங்களா. ஹீரோ பார்த்துட்டு இது செமையாக இருக்குது, நானும் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு கிரேப் ஜூஸை எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு 18 வயசு ஆகலை, நான் இது குடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் ஒயின் கிடையாது, கிரேப் ஜூஸ் தான், உன்னோட கான்சன்ட்ரேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் குடிச்சிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக என்னோட மனசில் ஏதோ ஒன்று தப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு, இவனை பார்த்தாலே எனக்கு எதுக்காக இவ்வளோ அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் என்னோட நாவல் எப்படி இருக்குது அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறதுக்கு ஹீரோயினும் சூப்பராக இருக்குது, அடுத்தது நீ என்ன சீன் எழுத போகிறேன்னு கேட்குறதுக்கு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற சீனு தான் எழுத போகிறேன். ஆக்சுவலி இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் உண்மையாக அதை எழுதின நான் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டைரெக்டாக அவங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு அதை காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் எதுக்காக இப்படி தனிமையாக இருந்துட்டு இருக்கேன்னு? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கிடையாது, என் அம்மா அப்பா கூட நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக தான் வளர்ந்துட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு என்னோட அம்மா ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என் அப்பா புதுசாக ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இனியொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஒன்றும் குடும்பக்காரங்கள்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்தாங்க, என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் அவங்க கூட ஒழுங்காக பேசி எடுத்து அந்த மாதிரி இருக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த புது ஃபேமிலியில் ஒரு குழந்தை வந்தான், அதான் என் தம்பி வந்தான். அவனும் நானும் ஸ்டெப் பிரதர்ஸ், ஒரே வயிற்றில் பிறந்தவங்க கிடையாது. அவன் வந்ததுக்கப்புறமா எனக்கு இன்னுமே ஆக்வர்ட் ஆகிடுச்சு, அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியலை, அதனால நான் வெளியில் வந்துட்டேன். என் அப்பாலாம் என் மேலே பாசமாக தான் இருக்காங்க, ஆனால் என்னால் தான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியலை. ஸோ தனிமையிலே நான் அதுக்கப்புறமா வந்துட்டேன், என் லைஃபே அப்படி தனிமையாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒன்றை நான் பார்த்தேன். உன்னை பார்த்த அடுத்த செகண்டே உன் கூட ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும், சந்தோஷமான ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணணும், எனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிட்றாங்களா. ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறமா டெசர்ட் சாப்பிட்ணும்ல, நான் டெசர்ட் கொண்டு வந்திருக்கேன், இரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எழுந்திரிக்க போக அப்போது ஹீரோ கையில் வச்சுருந்த ஒயினை ஹீரோயின் தட்டி விட ஹீரோவோட ட்ரெஸ்ஸில் அது சிந்த உடனே ஹீரோயின் இரு நான் உனக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ வேண்டான்னு சொல்லி கூட ட்ரெஸ்ஸை கலட்டி வாஷ்ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் ஐயோ ஹீரோயின் எதுக்காக அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ப்ளஷ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்களுக்கே அவங்க திட்டிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வெளியிலேருந்து ஹீரோயின் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே கேட்க ஹீரோயினும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இதை வாஷ் பண்ணி மட்டும் உடனே கொடுத்துட்றேன்னு. ஹீரோவும் சரி எனக்கு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு. ஹீரோயினும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோவும் சாரி உன்கிட்ட இந்த மாதிரிலாம் நான் கேட்டதுக்காகன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும்,
நீ கொஞ்சம் குனிறியா அப்படின்னு குனியா சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஷோல்டரில் ட்ரெஸ்ஸை போட்டு கொடுக்கும்போது இவனோட ஷோல்டர்ஸே இவ்வளோ பெருசாக இருக்குது, இவன் மேன்லியா எனக்கு தெரிகிறானே, ஐயோ ஹீரோயின் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃப்ரெண்டில் வந்து பட்டன்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சி கொடுத்துட்ருக்காங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் இதை என் தம்பிமார்களுக்கு நிறைய தடவை பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனால் எதுக்காக எனக்கு இன்றைக்கி இவ்வளோ நர்வஸாக இருக்குது? ஒருவேளை இவன் அடல்ட் அப்படின்றதுனாலயா, இல்லைனா இவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்றதுனாலயா, ஐயோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் என் தம்பி தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவான் ஷர்ட் போடுறதுக்காக, இன்றைக்கி நீ இருந்ததுனால உங்ககிட்ட கேட்க வேண்டியதாயிடுச்சுன்னு. ஹீரோயினும் உன் தம்பி இதே வீட்லேயா இருக்கான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் அவன் யூனிவர்சிட்டி இங்கே தான் படிக்கிறதுக்காக வந்திருந்தான், அப்போத்துலேருந்தே இங்கே தான் இருக்கான்னு. ஹீரோயினும் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளே இப்போ டிஸ்டன்ஸ் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி தானேன்னு கேட்க, ஆமாம்மா அந்த மாதிரி தான் சொல்ல. ஹீரோயினும் இன்னும் ஒரே ஒரு பட்டன் தான் அப்படின்னு லாஸ்ட்டு பட்டனை பூட்டி விட போகிறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, நீ மட்டும் என் கூட இங்கே வாழறதுக்காக வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், ஒவ்வொரு நிமிஷமுமே நான் உன் கூட சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது எவ்வளோ ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ என்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமான்னு ஹீரோயினும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு, ஆக்சுவலி ஹீரோ நீ எனக்கு இப்போ தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது, நீ என் மேலே அக்கறை கூட காட்டலாம், நானும் உன் மேலே அக்கறை காட்டலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோன்னு. ஹீரோவும் அப்படின்னா நம்ம லவ்வர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கோமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமாம் அப்படின்றாங்க. ஸோ ஹீரோ மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ரெடியாக இருக்கும்போது கதவை கரெக்டாக திறந்துட்டு எடிட்டர் வந்துடுறாங்க. ஹீரோயின் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோட ட்ரெஸ்ஸை டக்குன்னு போட்டு சொல்லிட்டு இங்கே என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஹீரோயினும் நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் அவனோட கை என்னால் தானே அடிபட்டுச்சு, அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகன்னு. எடிட்டரும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து, டே ஒரு சின்ன பொண்ணு இப்படி தான் நீ வேலை வாங்குவியான்னு. ஹீரோவும் நாங்கள் 2 பேரும் டைப்பிங் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், வேறு எதுவும் பண்ணலன்னு. எடிட்டரும் வெறும் டைப்பிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தியா, நான் உள்ளே வரும்போது என்னடா நடந்துட்டு இருந்துச்சு, அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா, இது எவ்வளோ பெரிய அபியூஸ் தெரியுமான்னு. ஹீரோவும் இது அபியூஸ் கிடையாது, அவளாதான் எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு, எனக்கு தெரியும்டா இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு, உனக்கும் அறிவு கிடையாது அவளுக்கும், சரி இருக்கட்டும் விடுங்க. ஏய் ஹீரோயின் இன்னைக்கு உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு இதோட போதும், இதுக்கு மேலே அவன் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூப்பிடுவான், அப்போ மட்டும் நீ வந்தா போதும் சரியா, ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோயினோட பேக்கை கொடுத்து ஹீரோயின் அங்கேருந்து கடகடன்னு அனுப்பி வச்சுட்டு ஹீரோ பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கூட இப்படி தான் ரூமில் தனியாக இருப்பியா அப்படி இப்படின்லாம். ஹீரோ கண்டுக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக எனக்கு இந்த மாதிரிலாம் ஃப்ளஷ் ஆகுது, நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே வந்தேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் வராங்களா. ஹீரோயினை பார்த்து உன்னோட ஃபேஸ் ஏன் இவ்வளோ ஸ்மைலிங்காக இருக்குது, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுறேன்னு. ஹீரோயினும் அப்படியா நான் எப்பவும் போல தான் இருக்கேன்னு சொல்ல, இல்லை உனக்கு என்னமோ லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம், அதனால தான் நீ இவ்வளோ ப்ளஷ் பண்ணுற அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் லவ்வா எனக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் எடிட்டர் ஹீரோ கிட்ட பேச ஹீரோ கண்டுக்கவே இல்லையா. எடிட்டரும் உனக்கு என்னடா ஆச்சு, எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் ஹீரோயின் என்னோட வீட்டுக்கு வந்தது, அவன் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னோட ஹார்ட் இன்னுமே டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறது ஸ்டாப் பண்ணவே இல்லைன்னு. எடிட்டரும் அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசும்போது நீ அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா, உன்னோட ஒர்க்கில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லையான்னு. ஹீரோவும் என்னை மன்னிச்சிடுங்க இனி நான் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னு. எடிட்டரும் உனக்கு என்ன சொன்னாலுமே புரியாது, ஆக்சுவலி அந்த பொண்ணு இப்போ சின்ன பொண்ணு, அவள் இனி ஸ்கூல் முடிக்கணும், காலேஜ் முடிக்கணும், ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் கல்யாணம் அப்படின்ற விஷயம் வரவே வரும், அதுக்குள்ளாடி என்ன பண்ணாலும் நடக்கலாம்டா, நீ பெரிய ஆள், உனக்கு அவன் மேலே லவ் வர்றது ஓகே, ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி இல்லை, நிறைய சாய்ஸஸ் இருக்குது இந்த உலகத்தில், ஸோ அவன் உன்னை கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு இப்போவே நீ ஒரு கற்பனை உலகத்தில் வாழாதுன்னு. ஹீரோவும் கற்பனை உலகமா என்னதுன்னு கேட்குறதுக்கு டக்குன்னு எடிட்டர் ஒரு பேப்பர் எடுத்து 5 பேப்பரில் நிறைய ஸ்டேஜஸை எழுதி வச்சுருக்காங்க. எழுதி அதை கீழே போட்டுட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற பொசிஷனில் மட்டும்தான் இருக்கீங்க, ஃப்ரெண்டு கூட கிடையாதுன்னு. ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை காட்டலாம் அப்படின்னு வரைக்கும் சொல்லிட்டா, நீ சொல்கிறதெல்லாம் நான் இனி நம்ப மாட்டேன் அப்படின்னு தெளிவாக பேசு. எடிட்டரும் இதை மட்டும் நல்லா தெளிவாக பேசு, டேவா சின்ன பொண்ணுடா, இன்னும் அவளுக்கு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று மட்டும் கிடையாது, அவள் சுற்றி முற்றி நிறைய பேரை பார்ப்பா, காலேஜ் போகும்போது அவள் கூட படிக்கிற பசங்க இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும்,
நீ உன் மனசில் ஆசையை வளர்த்துக்காத. உன்னோட கெரியர் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால ஃபஸ்ட்டு உன்னோட கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுக்கப்புறமா நீ சம்பாதிச்சு அவளும் காலேஜ் முடிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இதை பற்றி யோசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேலையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணடா தங்கம் அப்படின்னு கேட்க ஹீரோவும் சரி சரி நான் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே எடிட்டர் ஒரு மூவி ப்ரொமோஷனை எடுத்து காமிச்சிட்டு உன்னோட ஃபஸ்ட்டு புக்கை ஒருத்தவங்க மூவியாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் ரெமி அப்படின்ற ஹீரோயின் நடிக்க போகிறாங்க. இவங்க எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றது உனக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய சான்ஸ் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தெரியுமா? ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கூடா, இந்த டைமை விட்டுடாத அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஹீரோவும் ஓகே ஓகே நான் உங்களோட அட்வைஸை கேட்குறேன், இனி நான் ஹீரோயினை பற்றி யோசிக்கலை, ஆனால் நீங்கள் எனக்கு ஹீரோயினை பார்க்குறதுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணணும்னு. எடிட்டரும் நான் ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி ஹீரோயின் பின்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் போயிருக்காங்க. திரும்ப ஒரு தடவை ஹீரோயினுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளாடியும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், நடுவில் நான் இருக்கணும் அப்படின்னு. ஹீரோவும் ஆமாம் என்ன அவளுக்கும் இதனால் பிரச்சனை வரும், சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எடிட்டருக்கு இப்போ தான் நிம்மதியாகுது. அந்த நிம்மதியோடையே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த படத்தில் ஹீரோ ஆத்தராக இருக்கிறதுனால ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் நடிக்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு இவரும் யோசிக்கிறாரு. அவன் படத்துலலாம் நடிக்க ஒத்துப்பானா? ஐயோ சரி சரி சொல்லுவோம் அப்படின்னு, சரி நான் அவன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு காலை கட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ இந்த மூவியில் நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அங்கே 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இது யார்டா புதுசா அப்படின்னு கேட்க அந்த பையன் திரும்பி பார்க்குறான். அப்போதான் தெரியுது இது ஹீரோவோட தம்பி. அவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு நமக்கு சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி ஹீரோயினுக்கும் சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் என்ன ஹீரோயினுக்கு இந்த பையனை தெரியாது ஹீரோவோட தம்பி அப்படின்னு. ஸோ இது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, இவன் தான் நம்ம கடைக்கு புதுசாக பார்ட் டைம் ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருக்கான், உனக்கு வேறு வேலை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, நமக்கும் ஹெல்ப் தேவைப்படுறாங்க, அதனால தான் இந்த பையனை நான் ஒர்க்கிங்காக வர சொல்லியிருக்கேன்னு. உடனே நாச்சன் ஹீரோயினோட லாஸ்ட் தம்பி சொல்கிறாங்க, இவனும் நானும் ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறோம் தெரியுமா, எங்கள் 2 பேரோட ஸ்கூலும் ஒன்று தான், அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வருவோம், எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்னு. ஹீரோயினும் ரொம்ப நல்லது, உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேட்க யூரி அவங்களோட நேமை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் குரோவோட ஃபேனுன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாவா நீ ஹீரோவோட ஃபேனா? அவனோட புக்கு நீயும் ரீட் பண்ணியிருக்கியா? அவன் ரொம்ப நல்லவன், ஆக்சுவலி அவன் இங்கே வருவான், நீங்கள் வேலை செஞ்ச அப்படின்னா அப்பப்போ அவன் நீ பார்க்கும்போது சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாது, அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு ஓகேவான்னு கேட்குறதுக்கு ஹீரோவோட தம்பி யூரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்றாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள சரி சரி எனக்கும் ஹெல்ப் தேவைதான், அப்பாவுக்கும் வயசாகிட்டு போகுது, அதனால பார்ட் டைம் ஜாபுக்கு ஸ்கூல் பசங்களை எடுக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த யூரி கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான்ல தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அவன் ஹீரோவை எனக்கு தெரியும், நான் ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர அது என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ பொய் சொல்லியிருக்கான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அடுத்த நாள் எடிட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயினும் எனக்கு நிறைய ஆர்டர் தந்ததுக்கு தேங்க்ஸ்னு. எடிட்டரும் நீ ஹீரோவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் என்ன இப்போதைக்கு உடனே என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, முடிச்சதுக்கப்புறமா நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ இதில் வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர்கிட்டேருந்து தள்ளி போயிட்டு மூவி ஷூட்டிங்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோ நடந்து வராங்க. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஹீரோ அப்படின்னு பேசுகிறதுக்காக போகிறாங்களா, ஆனால் அதுக்குள்ளாடி கேரவன்ல இருந்து ஒரு பொண்ணு குடுகுடுன்னு இறங்கி வந்து ஹீரோ நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் ரெமி அப்படின்னு ரெமியை கூப்பிடுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ரெமி தான். ஆனால் அது ஹீரோயினுக்கு தெரியாதே யார் இந்த பொண்ணு, எதுக்கு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா, அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இங்கே சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஜலசி வந்துடுமா, நடுவில் ரெமி வராளா, ஹீரோட தம்பி யூரி எதுக்காக ஹீரோயின் கிட்ட போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்துருந்துக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.